ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியாவோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 7 தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி மை ஹீரோ அகாடமியாவோட ஃபர்ஸ்ட் 6 எபிசோட ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து மை ஹீரோ அகாடமியா சீசன் 1 ன்னு சொல்லி தனியா லிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல இருந்து செக் பண்ணிட்டு வாங்க. சோ நம்ம இசுகோ பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வழியா யூஎஸ் ஸ்கூல்ல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுறான். சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆல்மைட்டோட ஒரு பேட்டில் ட்ரைனிங்ல நம்ம இசுகோ வந்து உள்ள போறான். சோ நம்ம இசுகோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருக்க கட்சுகியோட பேட்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இசுகோவோட வாய்ஸ் ஓவர்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. நானும் கட்சுகியும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்தோம். என்ன இது வரைக்கும் எந்த விளையாட்டுலயும் கட்சுகி என்ன சேர்த்துக்கிட்டதே கிடையாது. பட் ஆனா அவனோட கான்பிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் எப்பயும் அவனோட திறமை மேல அபார நம்பிக்கை வச்சிருப்பான். ஆனா இப்போ நான் அவனை ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் லைஃப காட்டுறாங்க. சோ நம்ம டென்னியா பாத்துக்கிட்டீங்கன்னா கட்சுகிக்கு வந்து கால் பண்றான். நீ எங்க இருக்க, என்ன பண்ணிக்க இருக்க அப்படின்னு சொல்றப்ப கட்சுகி வந்து அந்த காலை வந்து கட் பண்ணிடுறான். அதே சமயம் அந்த எக்ஸாம் பாத்துக்க இருக்க ஆல்மைட் அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து காட்டுறாங்க. சொன்னே ஆல்மைட் வந்து கட்சுகி அவனோட டீம் மெம்பர்ஸோட சேராம தனியா ஒர்க் பண்றது கண்டிப்பா ஹீரோஸ்க்கு ஒரு பிளஸ்ஸா தான் அமைய போகுது. சோ உடனே அந்த டெஸ்ட்டை பாத்துக்க இருக்க அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் பயங்கரமா கத்திக்கி இருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இசுகு வந்து கட்சுகியோட தாக்குதலை தடுத்துக்க இருக்க அந்த கேப்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒச்சாகோ வந்து அங்க இருந்து வேகமா ஓடிடுறா. அதே சமயம் இசுகு வந்து கேப்சரிங் டேப்பை வச்சு கட்சுகியை வந்து கட்ட ட்ரை பண்ணும் பொழுது கட்சுகி பாத்துக்கிட்டீங்கன்னா வேகமா அவனோட ஃபயர் மூலியமா அதை வந்து கட் பண்ணிடுறான். சொன்னே ஆல்மைட் வந்து எனக்கு இசுகு மேல அதிக அளவு நம்பிக்கை இருக்கு, அது எப்பயுமே குறையாது, அவனோட விடாமுயற்சி தான் அவனை ஜெயிக்க வைக்க போகுது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இசுகு வந்து கட்சுகிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருந்து வேகமா ஓடிக்க இருக்கான். சொன்னே இசுகு வந்து நான் ஒழுங்கா ஒரு பிளான போட்டாகணும், தனியா இருக்க டென்னியாவை சமாளிக்கிறதுக்கு ஒச்சாகாவை வந்து அனுப்பணும். அதுக்கப்புறம் நான் கட்சுகியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நான் டென்னியாவை தாக்கணும்னா ஈஸியா அந்த எக்ஸாம்ல வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றப்ப கட்சுகி வந்து ஒரு பிளாஷ்பேக்ல போறான். இசுகுவோட சின்ன வயசுல வந்து விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது இசுகுவை கட்சுகி எப்பயுமே ஒன்னத்துக்கு உதவாதமே சொல்லி குறிக்கிறதுக்காக தான் அவனுக்கு டீகோன்னு பேரும் வச்சிருந்திருப்பான். அந்த விஷயத்த அங்க இருக்க எல்லா பசங்கிட்ட சொல்லியும் இசுகுவை பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு லேக்ல தூரமா கல்லு போட முடியாதனால இசுகுவை எல்லாரும் முன்னாடியும் திட்டி கட்சுகி வந்து பயங்கரமா அசிங்கப்படுத்தி இருந்திருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் இசுகு வந்து நினைச்சிட்டு நீ எப்பயும் உனக்கு கீழே தான் என்ன நினைச்சிருக்க, ஆனா நான் எப்பயும் கீழே இருக்க மாட்டேன் கட்சுகி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்க இருக்கும் பொழுது அதே சமயம் டென்னியா வந்து மறைஞ்சிட்டு இருந்த ஒச்சாகோவை வந்து கண்டுபிடிச்சிடுறான். சொன்னே ஒச்சாகோ வந்து இசுகுக்கு கால் பண்ணி டென்னியா என்ன கண்டுபிடிச்சிட்டான், நான் 5வது ஃப்ளோர்ல இருக்கேன், உனக்கு சரியா மேல இருக்க ஃப்ளோர் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து கட்சுகி வந்துடுறான். சோ கட்சுகி பாத்துக்கிட்டீங்கன்னா அவனோட ஃபயர் மூலியமா அவனோட கையில ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த நைட்ரோஜன் கேஸ் மூலியமா இசுகுவை வந்து தாக்க ட்ரை பண்றான். சொன்னே ஆல்மைட் வந்து அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடுத்தோம் கட்சுகி வந்து அந்த பிளாஸ்ட் வந்து விட்டுடுறான். சோ இதனால இசுகு வந்து பயங்கரமா தாக்குதல் பண்ணி அவன் பயங்கர டயர்ட் ஆயிடுறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒச்சாகோ வந்து அந்த மிசைலை வந்து தொட ட்ரை பண்றதுக்குள்ள டென்னியா வந்து வேகமா அந்த வெப்பனை தூக்கிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கட்சுகி வந்து இசுகு முன்னாடி வந்து நின்னு தாக்க வர்ற மாதிரி வந்து பின்னாடி வழியா இசுகு வந்து தாக்கிடுறான். சோ நீ கட்சுகியோட கோவம் வந்து பயங்கரமா இருக்கிறத அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் பாத்துக்க இருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இசுகுவும் கட்சுகியும் நேருக்கு நேரா வேகமா மோத வந்துக்கு இருக்காங்க. அவங்களோட கைகளை வேகமா உயர்த்திக்கு இருக்காங்க. பட் ஆனா இசுகு பாத்துக்கிட்டீங்கன்னா கட்சுகியோட முகத்துல குத்தாம அவனோட கையை வந்து மேல் நோக்கி எழுப்புறான். சோ அதுல வர்ற அதிர்வலைகள் மூலியமா மேல இருக்க மொத்த பில்டிங்கும் உடைஞ்சு பறந்து சிதறிடுது. சோ இந்த கேப்பை பயன்படுத்தி ஒச்சாகோ வந்து வேகமா பறந்து வந்து அந்த வெப்பனை வந்து கைப்பற்றிடுறா. அதே சமயம் கட்சுகி வந்து இது நீ எப்படி பண்ண, என்ன எதிர்க்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்றப்ப இசுகு வந்து உன்னாலதான் எனக்குள்ள அடக்கி வச்சிருந்த மொத்த பவரையும் நான் வெளியே விட வேண்டியதா போச்சு, என்னோட பவரை வெளியே கொண்டு வரதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் ஆல்மைட் வந்து இந்த டெஸ்ட்ல வின் பண்ணது ஹீரோ டீம் அப்படின்னு சொல்றப்ப இசுகு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.